ஹலோ மை டியர்ஸ் 10 மாதம் மேலே இருக்க குழந்தைக்கு எப்படி கோதுமை கிச்சடி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நெய் விட்டு முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும், வெந்து நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் போட்டு வணக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ நான் 1 டம்ளர் கோதுமை குருணை போட போகிறேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திக்கோங்க. எனக்கு அளவு தெரியும், அதனால் அப்படியே சேர்த்திருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் கோதுமை குருணை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறம் நல்லா கோதுமை காய்கறி எல்லாமே வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த கிச்சடி எடுத்து லைட்டாக மசிச்சு ஊட்டி விட்டுருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.